புத்தகத்தில் சங்கீதக்காரனாகிய மனுஷபடியாக சொல்கிறான், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு செய்யும். நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க. இயேசு கிறிஸ்துவ சில பேர் பின்பற்றாங்க. போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனால் ஒருபோதும் ஆண்டவர் நம்ம சத்துருக்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். சில பேர் கொஞ்ச நாள் விசுவாச வாழ்க்கை வாழ்றாங்க. வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனை வரும்போது உடனே கர்த்தரை விட்டு பின்வாங்கிறாங்க, திரும்ப பழைய பாதைக்கு போறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு முறை ஒரு மனுஷனை பேரிட்டு அழைத்து அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்துட்டாருன்னா கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனை நடத்துகிறவராக இருக்கிறான். அந்த 34ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லுவான் பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது 34ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகம் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி நம்ம பார்க்கும் போது எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் நாம் நடிக்கும் நன்மையினாலே திருப்தி அடைவாங்க, என் ஜனமோ வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26 வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 2:26 வாசிக்கிற வகையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சம்பூர்ணமாய் நல்ல கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளை. தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு குறைவுகள் வரலாம், ஆனால் கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் பண்ணல, உங்க வாழ்க்கையில் அற்புதமே நடக்கல, எதுவுமே சரியில்லைன்னு சொன்னா உங்ககிட்ட தான் ப்ராப்ளம் சொல்லி அர்த்தம். ஏன்னா தேவன் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, எல்லாருக்கும் அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியான ஒரு வாழ்க்கையை தந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள், ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுங்க. அப்ப இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று கூட நான் கூட்டம் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன். நிறைய ஊழியக்காரங்க 4 பேர் வருவாங்க, எல்லாருக்கும் நல்லா ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சந்தோஷமா சரி வருவாங்க, நல்லா ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஏதோ ஒரு தடை தேவ சமூகத்தில், தேவ சித்தம் அது இல்லை, ஒரு தடையாகி போச்சு. இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றார், உண்மை நம்பி இருக்கிறேன். சொல்லுவோமா? எல்லாரும் நீங்க பாருங்க, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களா இருந்தாலும் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களா இருந்தாலும் கூட கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இவங்க சாட்சி சொல்லும் போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. உண்மை நம்பி நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல, உண்மை நம்பி நான் வெட்கப்படல, உந்தையை போயிட்டு அப்பதான் இன்னும் வீட்டுல போடுறீங்க. ஹல்லேலூயா. வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி,
நான் ஒருபோது வெட்கமடையாதபடிக்கு செய்யும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். அப்படின்னா என்னன்னா, நான் எப்போ வந்து கூப்பிட்டாலும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கு. அறையில சொல்லுவோமா? சொல்லிட்டு சொல்றாரு, என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறேன். நல்லா கவனிக்கிற கண்மான தேவ பிள்ளை, எல்லா சூழ்நிலையிலும் யார் நம்ம கைவிட்டு போனாலும் சரி, கைவிட்டு போனதை பத்தி கவலைப்படாதீங்க. சில பேர் விட்டு போடணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப கூட ஐயா இறந்துட்டாருன்னா அதையும் நினைச்சிட கூடாது. அதை நினைச்சுட்டே இருந்தீங்களா நீங்க யாரு? உலகத்தான், கிறிஸ்துவே கிடையாது. நீங்க அதை பத்தி நினைக்கவே, அவர்கிட்ட காரியத்தை அவர் அழகா செஞ்சாரு. பவுல் சொல்றவர், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதுவரை நீதிபதிகள் எனக்காக. அவ்வளவுதான், அவர் நீதிபதிகளை பெற்றுக் கொள்வதற்காக போயிட்டார். நீ எப்படி இருக்கிற? நீ நீதிபதிகளை பெற்றுக் கொள்வதற்காக போராடுகிற தேவ பிள்ளையா இருக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவத்திற்கு முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்து வந்தீரே, உண்மையே நான் எப்போது துதிப்பேன். என்னன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்ம கர்த்தர் முன் குறிச்சிட்டார். இந்த தாய்க்கு தான் நீ பிறக்கணும், அவங்க வயசு தான் நீ பிறக்கணும்னு சொல்லி கர்த்தர் முன்பாகவே நம்ம செலக்ட் பண்ணி முன்பாகவே நம்ம பிறக்க வச்சிருக்காங்க. அதான் தேவ திட்டம். நிறைய சொல்லுவோமா? நம்ம திடீர்னு வந்து நான் நினைக்கல, உங்க மாமனாருக்கு நீங்களே ஞானஸ்தானம் கொடுத்து நீங்களே அடக்கம் பண்ணீங்கன்னு சொல்லும்போது நான் யோசனை பண்ணி பார்த்தேன். நாம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம். அவர் நினைச்சிருப்பாரு, கத்தர் எதுலாம் போட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதுல கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவ்வளவு ஒரு மாதிரி நல்லவனா இருந்தேன் ஒரு காலத்துல. அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனா நான் அந்த கல்லறையில் நின்று ஜெபம் பண்ணி முடிக்கும் போது யோசிக்கிறேன், இவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இவரே அடக்கம் பண்ணும்படியா என்ன வச்சிருக்கிறாருன்னா என் தேவன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார். சொல்லுவோமா? அதான் இயேசு கிறிஸ்து. இந்த தாயின் கருவிலே, அதான் எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்னாடியே சொல்றார் ஆண்டவர். எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்து நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச எனக்கு தெரியவே சிறுபிள்ளையாக இருக்கிறேன். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புற யாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டிடங்களெல்லாம். ஆமா, அறையில சொல்லுவோமா? இடிக்கவும் நாட்டவும் எரேமியாவுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அறையில சொல்லுவோமா? மோசே கூட ஆண்டவர் கூப்பிடுறார், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியா நான் உன்னை தெரிந்து கொண்டப்பா, நீ வான்னு கூப்பிடுறாரு. மோசே உடனே என்ன சொல்றான்? வேற யாராவது அனுப்பு. மந்தனாவும் அப்படியா? மந்தனாவும் திக்குவாய் ஏன் அவருக்கு வந்துச்சு தெரியுமா? அவருக்கு எகிப்து சாஸ்திரத்துல பயங்கரமா கடைசி குடிச்ச ஒரு தேவ மனுஷன். ஏன்னா எகிப்துல தான் அவரு வளர்ந்தார், அரண்மனையில வளர்ந்தார். அந்த இளவரசி எடுத்து போயிட்டு அவரை வளர்க்குறாங்க. அரண்மனையை வளர்க்கிற ஒரு ஆளு. எகிப்து சாஸ்திரம் எபிரேயம் கொஞ்சம் தெரியும் அவருக்கு. ஏன்னா எபிரேயத்துல அவர் பிறந்தாரு. எபிரேயர் தெரிஞ்சனால, ஆனா ஆண்டவர் என்ன செய்யற தெரியுமா? நல்லா கவனிக்கிற கண்பான தேவ பிள்ளைய, 40 வருஷம் வனாந்திரத்துல ஆடுகளை மேய்க்க விட்டார் ஆண்டவர். மனுஷ சஞ்சாரமே கிடையாது. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, எகிப்து பாஷையும் மறந்து போச்சு, எபிரேய பாஷையும் மறந்து போச்சு. மறந்து போனதுனால தான் சொல்றாரு, எனக்கு பேசவே தெரியாது. ஆங்கிலத்தில் வேற மாதிரி போட்டிருக்கு. இதுல வந்து மந்தனாவும் திக்குவாயுமாய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட உன்னதான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? நம்ம சாதாரண விசுவாசம் ஆகல. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாக. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். வாசிங்க வசனத்தை. எபேசியர் 2 அதிகாரத்துல பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்த உங்களை, நல்ல கவனிங்க, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்த உங்களை ஒரு வசனம். எபேசியர் நிருபம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை உயிர்ப்பித்தார். நல்ல கவனிங்க. பாவத்தினால, சாபத்தினால, அக்கிரமத்தினால இருந்த நம்மை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, அதான் நான் சொன்னேன், இத்தனை வருஷமா இருந்த என்னை மாற்றின இயேசு கிறிஸ்து உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சொல்லுவோமா? மரித்த நம்மை, இல்லம்மா அந்த வசனம் உள்ள வாசிக்கிறது. பாவத்தினாலும் முற்காலத்திலே இந்த உலகத்தில், நல்ல கவனிங்க, நான் கண்மான தேவைப்பட்டு நான் திரும்ப சொல்ற காரியம் அதுதான். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு நம்ம தேவ சமூகத்துல தேவனுடைய சித்தத்தின்படி தான் நம்ம வாழணும். அநேகியா சொல்லுவோமா? அநேகியா சொல்லுவோமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயமுண்டாகட்டும். நான் கல் நெஞ்சக்காரன் கிடையாது. எனக்கு உணர்வுகள் உண்டு. ஆனா சில காரியங்களை செய்யும் போது அதை விட்டு கொடுக்கணும். ஏன்னா பாவத்தினால் அக்கிரமத்தினால் மரித்த நம்மை உலக வழக்கத்தின்படியாகும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆவியை ஆகாயத்து அந்தகார ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள் நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஒரு காலத்துல கோபாக்கினை, நான் பார்க்கறது, குறி கேட்கறது, ஜோசியம் பார்க்கறது, அதை பார்க்கறது, எனக்கு அப்பப்போ சிரிப்பு வரும். என் ஜோசியத்தை பார்த்தா 10வது தானம் பண்ண ஒரு ஆள் அச்சு சொல்றேன், நீ 10வது தானம் பண்ண ஒரு படிப்பே கிடையாதுன்னா எனக்கு சிரிப்பாயிடுச்சு. நல்லா கவனிங்க. பாவத்தினால அக்கிரமத்தினால சிலத்துல அங்க சில காரியங்கள் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப புரியல. இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. ஏன் நீ கிறிஸ்தவனா இருக்கிற ஒரு சிஸ்டர் திட்டு சர்ச்சைக்கு வராது. நீங்க சர்ச்சை இயேசு அதை பத்தி ஜெபம் பண்ணாத. பாவத்தினால சாபத்தினால அக்கிரமத்தினால மரித்த நம்மை கர்த்தர் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். சும்மா அவனை தெரிந்து கொள்ள. கிறிஸ்தவனா ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. உலகத்தான் போல அழுது தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. உலகத்தாம எல்லாத்துக்கும் அழுதுன்னு, எல்லாத்துக்கும் பது பண்ணிக்கிறேன், எல்லாத்துக்கும் இதை செஞ்சீங்கன்னா அப்ப நமக்கு கிறிஸ்துவுக்கும் சம்மதமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரணம் ஒரு பார்வைக்கு அருமையா இருக்குது. அவர் போதும், இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் போதும் சொல்லி அழகா ஆண்டவர் எடுத்துட்டாரு. அதை விட்டுட்டு நாம் அப்படியே நினைத்துக் கொண்டிருந்தா கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. யாரா இருந்தாலும் சொல்றேன், தெளிவா சொல்றேன், நமக்குள்ள ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்றான் பாருங்க, நான் கர்ப்பத்தில் உற்பத்திக்கு முதல் உங்களால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்போது என்ன செய்வேன் துதிப்பேர் சொல்லிவிட்டு 7ஆம் வசனத்தை வாசி பாருங்களேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். இப்ப நம்ம ஒரு புதுமையா தான் இருக்கிறோம் அநேகருக்கு, அப்படித்தானே? யார் நம்ம யாரு புதுசா இருக்கிறதோ அந்த மாதிரி பண்றாங்க. இவனா புதுசா சில காரியங்களை சொல்றாங்க, இவனா புதுசா சில காரியங்களை செய்யறாங்க. ரேடியோ சொல்லுவோமா? இன்னும் கூட பாதி கிறிஸ்தவங்க செவ்வாய்க்கிழமை கல்யாணம் நடத்த மாட்டாங்க. தெரியுமா? அவங்க கேள்விப்பட்டீங்களா? காணவர் கல்யாணம் எப்பாச்சு? செவ்வாய்க்கிழமை தான் பணம் நிறைவாக்குனார் ஆண்டவர். சில பேர் என்ன சொல்லுவாங்க, செவ்வாய் கல்யாணம் பண்ணக்கூடாது, செவ்வாய் தோஷம், இதெல்லாம் இல்லை. இயேசு நாமத்துல நாம ஒரு புதுமையா கட்டர் வச்சிருக்க அநேகருக்கு நாம புதுமை போலானே, நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு 8ஆம் வசனம் சொல்றாரு, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெறன் ஒழுங்கும் போது என்னை கைவிடாமலும் இதோ.
எஸ்ஐயா 46ஆம் அதிகாரத்துல நான் உண்மையா சொல்றேன், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை நம்ம துதிக்கும் போது நமக்கு முன்னாடி இருக்கிற பேல் பனியும் நேபோ குனியும். அதுதான் பேல் பனியும் நேபோ குனியும். ஏசாயா புஸ்தகம் அதிகாரம் 40 அதிகாரத்தில் போட்டு 46 அதிகாரத்தில் போட்டது. பேல் பனியும் அது என்னது? அதனால பேல் பனியும் நேபோ குனியும். ஏசாயா தீர்க்க புஸ்தகம் போடப்பட்டிருக்கிறது. பேல் பனியும் நேபோ குனியும் அப்படின்னு என்ன? என்னது? நீ ஆண்டவருடைய சத்தத்தினாலே துதியினாலே நிறைந்திருக்கும் போது பேல் பனியும் நேபோ குனியும். அந்நிய தெய்வங்கள், அந்நிய ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு பேர் இருக்குது இல்லையா? நீங்க வேதத்துல வாசி பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. பேல் என்ற தெய்வமோ நேபோ என்ற தெய்வமோ உனக்கு முன்னாடி குனியும், உனக்கு முன்னாடி பணியும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொல்றார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே அந்த வார்த்தையை வசனம் வாசிங்க. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். இவ்வளவு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஒரு மகள் அருமையான மகள் சாட்சி சொன்னாங்க இல்லையா? ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் நாங்க அது ஒதுங்கலன்னா காரியங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கோம்? இடிச்சிருக்கோம். அப்ப யார் தாங்குறது? ஒவ்வொரு பக்கமும் நமக்கு 2 தூதர் இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க. நிறைய சொல்லுவாங்க, நம்ம கெட்டது செஞ்சாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நல்லது செஞ்சாலும் போய் என்ன செய்யணும்? கம்ப்ளைண்ட் அங்க போயிடும். அவன் என்ன செய்வான்? பிசாசின் தூதர் அப்படி தூண்டுவான். இதை பண்ணு, இதை செய், அதை பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுடுவார் ஆண்டவர், அதெல்லாம் செய்யலாம் விடு அப்படின்னு ஒரு தூதன் சொல்லுவான். யாரு? நீ உடனே அதுக்கு இணைஞ்சு செஞ்சேன்னா அவன் ஆண்டவர்கிட்ட போய் அந்த தூதன் சொன்னான், கம்ப்ளைண்ட் பண்ணுவான். பாரு உன் பிள்ளைன்னு சொன்னியே, இந்த காரியத்தெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லுவான். நம்ம நினைக்கிறோம் நம்ம காரியம் யாருமே பார்க்கல. இல்லை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் சொல்றாரு பாருங்க, தாயின் கருவில நம்மை கைவிடாதவன் பாதுகாத்து முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும். நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், தாவீது கூட ஆண்டவர் நல்ல முதிர் வயது வரைக்கும் வச்சாரு. மோசேக்கு நல்ல முதிர் வயது, யோசேப்புக்கு நல்ல முதிர் வயது, யாக்கோபுக்கு நல்ல முதிர் வயது. இல்லையா சொல்லுவோமா? நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆயுஷ் நாட்களை கொடுத்து அவர்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லிடுறேன். 20ஆம் வசனத்தை வாசிங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துகள், அநேக போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு. அப்படி வந்தாலும் திரும்பவும் நீர் என்னை உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து என்னை ஏற பண்ணுகிறீர். ஐடியா சொல்லுவோமா? நமக்கு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறார். என்ன பண்ண சந்தர்ப்பத்தை சொல்லுவாங்க, அரிய சந்தர்ப்பம், நடுவ விடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போடுவோம். பிட்னஸ் பாத்தீங்களா? 1000 ரூபாய் கொடுத்தா 10 ட்ரெஸ், அரிய சந்தர்ப்பம், நடுவ விடாதீங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் உன்னை உயிர்ப்பித்து திரும்பவும் உன்னை என்ன செய்யறா? பூமியின் பாதாளத்திலிருந்து உன்னை ஏற பண்ணி, அடுத்த வருஷம் மேன்மையை, ஆமா உங்க மேன்மையை கர்த்தர் பெருக்க பண்ண போறாரு, உங்க மேன்மையா வைக்க போறாரு. அவர்தான் வசனம் இருக்குது, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்போ? 28 அதிகாரம் 1 கடைசியா வாசி முடிச்சிருவோம். 28:1 என்னது? இல்ல 28:1 நான் சொன்னது உபாகமம். 28:1 சங்கீதம் கூட நீ வாசி. 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியால் செய்ய நீ கவனமாயிரு, இருக்கும்படிக்கு சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். சத்தத்துக்கு
செவி கொடுத்து அவர் சொன்ன கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியும் போது நீ சொல்ல வேணாம், உன்னையே தூக்கி போயிடுவார் மேலே. அழகாக தூக்கி போட்டு மேலே உட்கார வச்சு உன்னை நேர்மையாக வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறது. சொல்லுவோமா? கர்த்தரோட ஆசீர்வாதம்.